வணங்கிய புதுமணத் தம்பதியரை வாழ்த்திய உமையும் மகேசனும், எமக்குரிய முதன்மை இனி உங்களுக்கும் உரியதாகுக என்று கூறி அருளினர். முருகன் முன்னரே முதன்மைக்கு உரியவனாக இருந்தான். எனினும் அம்முதன்மை பெண்மையுடன் இணைந்த பிறகே முழுமை பெற்றது. மலைமகளும் இறைவனும் தங்கள் மகன் மற்றும் மருமகள் இருவருக்கும் முதன்மை கொடுத்து அருளியவுடன் மன்றல் மண்டபத்தில் இருந்து பிரம்மன் முதலான தேவர்களும் முனிவர்களும் தெய்வ மகளிர் அனைவரும் தெய்வ யானை உடனுரை கந்தவேலின் திருவடிகளில் விழுந்து வணங்கி அருள் பெற்றனர். தேவர்கள் விழுந்து வணங்கி அருள் பெறும் காட்சியை மலை மடந்தையும் இறைவனும் மைந்தர் மகட்கு தலைமை செய்தருள் புரிதலும், சாலையுள் இருந்த அலரவன் முதல் அமரரும் முனிவரும் அணங்கின் குலமடங்கலும் அவரடி முடிமிசை கொண்டார் என்று முருகனின் திருவடிகளை பற்றிய தேவர்களை அழகுறக் கூறுகிறார். இந்த பாடலில் கச்சியப்பர் மைந்தர்க்கு மகட்கு என்று கூறுதல் சிந்திப்பதற்கு உரியதாக உள்ளது. உமையும் ஈசனும் தங்கள் மகனுக்கும் மருமகளுக்கும் முதன்மை அளித்தனர். மருமகளை மகளாகவே கருத வேண்டும் என்ற உயர்ந்த வாழ்வியல் நெறியை பெண்ணின் நல்லாளும் பெருமானும் உலகுக்கு உணர்த்தியுள்ளனர். தெய்வ யானை உடனுரை கந்தவேளை அவை